Many hours later. வெல்கம் டு நெரட்டிவ் ப்ரோக்ராம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆவின் படம் கட்டுறாங்க. சர்ப்ரைஸ்லாம் இருக்கும். எங்கே நான் சொல்ல மாட்டேன், போனதுக்கப்புறம் நீங்களே அங்கே போய் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஆவின் பாலம். அது வந்து பாதாம் பால் தான் ரொம்ப ஸ்பெஷலுங்க. பாடிங்களாவே தெரியும். வேறு என்ன சொல்கிறது, போதும் அவ்வளோதான். வந்து ஒரு காஃபி ஒரு டீ தான் வாங்கியிருக்கோம். அது வந்து கேமரா அப்படி சொல்லிட்டு கையை வச்சு அப்படி வெந்துட்டு அதெல்லாம் அங்கே வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு போயிட்டு பார்ப்போம். கவலைப்படாது, நீங்களாம் வர மாட்டீங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் இருக்கோம். ஆனால் கீழே இதில் இல்லை, கல்வீட்டு மாரியம்மன் கோவில் வேப்பத்தூர் கும்பகோணத்துக்கிட்ட. இது வந்து நான் பிறந்தப்ப நிறைய வாட்டி வந்த கோயில். நான் பிறந்ததே இங்கே தான், வேப்பத்தூர்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவோட ஊர் இங்கே தான். இங்கே தான் வந்து நான் அடிக்கடி வந்திருக்கேன். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், காவடின்னு சொல்லிட்டு. அந்த ஃபங்க்ஷனுக்கு பயங்கரமாக இருக்கும், திருவிழா மாதிரி ஊரே. அந்த ஃபங்க்ஷனுக்கு கடைசியாக வந்தது. ஆனால் வந்து ரொம்ப பல வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி இப்போ தான் வந்திருக்கேன். அதனால தான் எல்லாருக்கும் இந்த கோயிலை காட்டணுன்றதுக்காக எல்லாரும் அழைச்சிட்டு வந்திருக்கேன். வாங்க போகலாம். சாரி ப்ரோ, ஃபோக்கஸ் ஆகலடா, எதுவுமே ஆகலடா, சும்மா சொன்னேன். இதுக்கு பேர் ஜோக்கா? இவ்வளோ தூரம் தள்ளி ஏன் இந்த கோயிலுக்கு வந்தேன் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் யோசிக்கலாம். ஏன்னா இந்த கோயில் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இங்கே வந்து என்ன வேணாலும் அப்படியே நடக்கும். அதனால தான் நான் வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிறந்த ஊர் இதுதான்ங்கிறதுனால நான் இங்கே மறுபடியும் வந்திருக்கேன். ஆனால் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்ததுனால ஒரு மாதிரியே ஃபீல் ஆகுது. வாங்க பார்க்கலாம். அடுத்து வந்து ஆர்டியை சர்ப்ரைஸாக பார்க்க போகிறோம். அதையும் பார்க்க மாட்டேன். முக்கியமாக 2 விஷயத்துக்காக கோயிலுக்கு வரணும், அதே டைம் வந்து பாட்டியை பார்க்கணுன்றதுக்காக தான் வந்தேன். அடுத்தது வந்து பாட்டி வீட்டுக்கு போக போகிறோம். அதை மறக்காமல் பாருங்கள். கழிச்சு இப்போ ஃபீலிங்காக இல்லை சாமி கும்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நேரமும் அப்படியே தான் இருக்கும், மாறல, அப்படியே தான் இருக்கும். யோசிச்சு பேசாத. கட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இந்த இடத்துல வந்து காவடி ஃபங்க்ஷன் நடக்கும். இப்போ வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த டைம்லாம் வந்து அடுத்த வாட்டி காவடி வரப்போ கன்ஃபார்ம் வந்து கேமரா எடுத்து வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஃபார்ம் போடுறேன். அதை பாருங்கள் எப்படி நடக்குது. அழகு சுற்றிக்கிட்டு காவடி ஆடிக்கிட்டு பயங்கரமாக இருக்கும். ஊரே திருவிழா சூப்பராக இருக்கும். கன்ஃபார்ம் அடுத்த வாட்டி நெக்ஸ்ட் டைம் போடுறேன். அது எப்போன்னு தெரியல, பாட்டிகிட்ட போய் கேட்கணும். பாட்டிக்கு நம்ம சர்ப்ரைஸ் தான் தரப்போம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் போய் வீட்டையும் காட்டுறேன். எல்லாருப்பாங்க மறக்காமல் பாருங்கள். பாய். அடுத்து நம்ம பாட்டி வீட்டுக்கு போகிறோம். மணி கரெக்டாக 6:44. இப்போ தான் நம்ம வந்து ஒரு நிமிஷம். மணி கரெக்டாக 6:44.
இப்போ தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம். வீட்டுக்கு கரெக்டாக வந்தாச்சு. வீடு ஃபுல்லாக சுற்றி கட்டா வெளிலேருந்து இங்கேருந்து கொடுத்து பாட்டி வீட்டு வந்தாச்சு. ஒரு மாதிரியாக இருக்குது. ரொம்ப நாள் வச்சு வந்ததுனால ஒரு ஃபீல். என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா போடா. சின்ன வயசுலலாம் இந்த கட்டெல்லாம் பிடிக்கி தொங்குனது இப்போலாம் தொங்கினா உடச்சி சின்ன வயசில் சத்தியம்ண்ணா எல்லாம் மாறிட்டல மாறினே. ஆனால் அப்படியே தான் இருக்கு. இதை புதுசாக இருக்கு வித்தியாசமா. ஏதோ ஃபீலாக இருக்குடா ரொம்ப. சரி போதும் ஃபீல் பண்ணுது. உள்ள போ. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம். இப்பெல்லாம் டிவி மாட்டிருக்காங்க. ரெண்டு கட்டை அடிச்சு அதுல ஸ்டாண்டப் எங்க வாங்க அதுல ஸ்டாண்டப் மாட்டி அதுக்கு கீழே ஸ்டாண்ட் வச்சு கீழே விழுகாம இருக்கு. இதுக்கு ஒரு ஸ்டாண்டு அதை மாட்டி எங்க அப்பாவோட பிரெயின் காப்பிரைட்ஸ். அப்பா வந்தோடனே காப்பியை போட்டு அங்க மதியமா இருக்கு. வெயில் அடிக்குது. என்ன புரியல. என்ன குழம்பு இன்னைக்கு சாம்பார் சாம்பார். சரி அங்க ஒரு கேமரா பாரு. கேமரா பாரு. தெரியல பாரு. நீ அந்த டிவி தெரியல பாரு. சின்னதுல நீ இங்க வா. இங்க வா பாரு. வேஸ்ட் இப்ப பேசுனதுலாம் அது டிவியில ஒன்றதெல்லாம் கேட்டுருக்காங்க. அவனை அப்பயே ரெக்கார்ட் போட சொன்னேன். சரி ஊர்ல எல்லாம் எப்படி அதெல்லாம் எல்லாரும் பெரிய வீடு கட்டிட்டாங்க. மாடு அவங்களே இருக்கவங்க இருக்காங்க. வித்தாச்சு நம்ம மாட்டேன். அஞ்சு ரூபாய் இன்னைக்கு வந்து ஒரு 10 வருஷம் போனா வந்து A few moments later. சாப்பிட்டு போகலாம். வேணாம் நாளைக்கு காலைல காட்டி போடுமா சமைச்சு குச்சிக்கலாம். அதான் சாப்பிட வேண்டியதான். பாய் சொல்லு. பாய். சாபம் நீக்கிறதுக்காக காட்சி வச்சுருக்காரு. சாபம் இந்த சாபத்தை நீக்கிறதுக்காக. அதேமாரி ஒரு லைனும் ஒரு கதையை ஒரு லைனும் ஒரு ஹிஸ்ட்ரி ஒரு கதையை சொல்லுது. ஒரு லைனும் சரி. அந்த வரையும் கும்போணத்தில் திருநாகேஸ்வரம் சுற்றி பார்த்தாச்சு. இன்னையோட அவ்வளோதான். மணி பார்த்தீங்கன்னா 9 கரெக்டாக.
மணி கரெக்டாக 9. இப்போ கிளம்புனா கூட மயிலாடுதுறை போனால் 10-10:30 ஆகிடும். சரி, இதுவரையும் கோயிலெலாம் சுற்றி கட்டிச்சு. அடுத்த விழாக்கள் இனிமேல் பார்ப்போம். இதுவரை இருந்து விடைபெறுவது நான் உங்கள் தென்னவன். இது மிரட்டி விட்டுருவோம் மெட்ரோ vlogs. தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.